ஏப்ரல் 3, 2026 அன்று சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற மோதல், பார்வையாளரான பஞ்சாப் அணி ஒரு பிரமிக்க வைக்கும் இலக்கு துரத்தலை நிகழ்த்திய அதிக ரன்கள் குவிக்கப்பட்ட ஒரு விறுவிறுப்பான போட்டியாக அமைந்தது. முதலில் பேட்டிங் செய்த சிஎஸ்கே, இளம் நட்சத்திர வீரர் ஆயுஷ் மத்ரே 43 பந்துகளில் விளாசிய சிறப்பான 73 ரன்கள் மற்றும் ஆட்டத்தின் இறுதியில் சிவம் தூபே 45 நாட் அவுட் மற்றும் சர்ஃபராஸ் கான் 12 பந்துகளில் 32 ரன்கள் ஆகியோரின் அதிரடி ஆட்டம் ஆகியவற்றின் உதவியுடன் 209/5 என்ற வலுவான ஸ்கோரை எட்டியது. இருப்பினும் பஞ்சாப் கிங்ஸ் அணி அந்த பிரம்மாண்டமான இலக்கை மிக சாதாரணமாக கையாண்டு வெறும் 18.4 ஓவர்களிலேயே இலக்கை எட்டி 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த இலக்கு துரத்தலுக்கு வெறும் 11 பந்துகளில் 39 ரன்களை குவித்து மின்னல் வேகத்தில் அதிரடி காட்டிய பிரியான்ஷ் ஆர்யா தொடக்க புள்ளியாக அமைந்தார். பின்னர் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் 29 பந்துகளில் 50 ரன்கள் குவித்து ஒரு கேப்டனுக்குரிய பொறுப்புடன் அணியின் வெற்றியை உறுதி செய்தார். எம்.ஏ. சிதம்பரம் மைதானம் முழுவதும் மஞ்சள் நிற கடல் என ரசிகர்கள் திரண்டிருந்த போதிலும் சிஎஸ்கேவின் பந்துவீச்சு பஞ்சாப் அணியின் அதிரடி தாக்குதலை கட்டுப்படுத்த திணறியது. இதன் விளைவாக இந்த சீசனில் சென்னை அணி தனது 2வது தொடர் தோல்வியை சந்தித்ததால் உள்ளூர் ரசிகர்கள் ஏமாற்றமடைந்தனர்.